Hello everyone, welcome to the amazing session. This is Priyanka Ramna, your NEET educator. ஸோ இன்னைக்கு நம்ம உங்கள் முன்னாடி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா சில ஆர்கானிக் டெஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும் which will be completed in 10 to 20 minutesல கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். These are all very important organic tests. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? I hope this session will be very helpful to you. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இங்கே ஆர்கானிக் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஆர்கானிக் டெஸ்ட் எதெல்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்சாச்சுரேஷனுக்கு டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். அன்சாச்சுரேஷன்னா என்னம்மா? யூஸ்வலாக மல்டிபிள் பாண்ட்ஸ், பை பாண்ட்ஸ்னு சொல்கிறோம். ட்ரிப்பிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட்னா அது சேச்சுரேஷன் சொல்லுவோம். டபுள் பாண்ட், ட்ரிப்பிள் பாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அன்சாச்சுரேஷன். கிளியரா? ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா சேச்சுரேஷன், டபுள் பாண்ட் ஆர் ட்ரிப்பிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அன்சாச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன், ஈன், ஐன், ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இந்த மாதிரி ஏன், ஈன், ஐன் அப்படின்னா ஏன் இஸ் நத்திங் பட் சிங்கிள் பாண்ட், ஈன், ஐன் அப்படின்றது டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிப்பிள் பாண்ட். இது ரெண்டுமே வந்து அன்சாச்சுரேஷன், இது மட்டும் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம். டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிப்பிள் பாண்ட் இருக்கா, விச் இஸ் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக 3 டெஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஒன்று வந்து bromine வாட்டர் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் பேயர்ஸ் டெஸ்ட் அண்ட் தென் டாலன்ஸ் டெஸ்ட். bromine வாட்டர் டெஸ்ட், பேயன்ஸ் டெஸ்ட், டாலன்ஸ் டெஸ்ட். ஞாபகம் இருக்குமா? bromine, பேயன்ஸ், BBT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. bromine வாட்டர் டெஸ்ட், பேயர்ஸ் டெஸ்ட் அண்ட் டாலன்ஸ் டெஸ்ட். இந்த மாதிரி 3 டெஸ்ட் அப்படின்றது இருக்கு. எதுக்காக? ஃபார் அன்சாச்சுரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக, மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கான்றத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த டெஸ்ட். bromine வாட்டர், பேயர்ஸ் அண்ட் தென் டாலன்ஸ் டெஸ்ட். ஸோ 1 by 1 இப்ப பார்க்கலாம். இந்த பேஜ் வர கிளியர் தானே? டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா bromine வாட்டர் டெஸ்ட். bromine வாட்டர் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ். ஸோ இது வந்து டபுள் பாண்ட். ஆல்கீன்ஸ் என்ன? டபுள் பாண்ட், ட்ரிப்பிள் பாண்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட், ட்ரிப்பிள் பாண்ட் இருக்கா, மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கா, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த bromine வாட்டர் டெஸ்ட் அப்படின்றது நம்ம பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த bromine வாட்டர் டெஸ்ட்ல ரீஏஜென்ட் எதுனா நேம்ல இருக்கு bromine வாட்டர்னு சொல்லிட்டு ஸோ Br2 அண்ட் வாட்டர், இது ரெண்டும் தான் இங்க ரீஏஜென்ட். இப்போ நம்மள்ட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட் வந்து அன்சாச்சுரேட்டடா சேச்சுரேட்டட் காம்பவுண்டா நமக்கு தெரியாது. அந்த காம்பவுண்ட்ல வந்து நம்ம ஒரு ரீஏஜென்ட் ஆட் பண்றோம். bromine அண்ட் வாட்டரும் ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது யூஸ்வலா bromine என்ற கலர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆரஞ்சிஷ், அந்த மாதிரி ரெட்டிஷ் பிரவுன், இந்த கலர் சொல்யூஷன் வந்து அந்த கலர்ல இருக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த bromine-ஐயும் லைக் வாட்டரையும் இந்த காம்பவுண்ட்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிவ் கலர்லெஸ். இந்த மாதிரி கலர்லெஸ் கொடுத்துச்சு அப்படின்னா தென் இது வந்து இட் இஸ் அன் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு அர்த்தம். புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்க. உனக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்ட் சேச்சுரேட்டடான்னு அன்சாச்சுரேட்டடான்னு தெரியாது. அப்போ bromine-ம் வாட்டரும் ஆட் பண்ணுவேன். யூஸ்வலாவே bromine-ன்றது ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். ஸோ இந்த வாட்டர் இந்த காம்பவுண்ட்ல இது ஆட் பண்ண உடனே இது கலர்லெஸ்ஸா மாறிடும். ஒன்ஸ் இது கலர்லெஸ்ஸா மாறுச்சுன்னா என்ன அர்த்தம்? கலர்லெஸ்ஸா மாறுச்சுன்னா எஸ் இட் இஸ் அன் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ அதே வந்து bromine இங்க வந்து வாட்டர் கொடுத்தோம், இங்க CCl4 கொடுத்தோம். ஓகேவா? ஸோ இந்த CCl4 கொடுத்தோம்ல, ஸோ இதை ஆட் பண்ணோம்னா இந்த bromine பாருங்களேன் இங்க போய் இங்க அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த சென்ஸ் இது ஆட் பண்ணாலுமே ரெட்டிஷ் ப்ரௌன்ன்றது கலர்லெஸ்ஸா மாறுது. ஸோ இந்த மாதிரி இருந்தா என்ன சொன்னா இட்ஸ் அன் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஒருவேளை இதெல்லாம் ஆட் பண்ணியுமே வந்து கலர்ன்றது ரெட்டிஷ் ப்ரௌன்ல இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, கலர்லெஸ்ஸா மாறல அப்படின்னா then it is a saturated compound. இது சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, not an unsaturated compound னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிளியரா? bromine வாட்டர் டெஸ்ட். கிளியர்? ஒரு காம்பவுண்ட் இருக்கு நம்மள்ட்ட, அந்த காம்பவுண்ட்ல bromine வாட்டர் அது ரெண்டுமே ரீஏஜென்ட் இல்ல, அதை ஆட் பண்றோம். அதை ஆட் பண்ணா அந்த காம்பவுண்ட் வந்து கலர்லெஸ்ஸா மாறுச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஒருவேளை அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் கலர் மாறாம எந்த ஒரு ரியாக்ஷனும் சேஞ்ச் ஆகாம சேம் கலர்ல இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். கிளியர்? டன்? பக்கா. செகண்ட் என்னன்னா பேயர்ஸ் டெஸ்ட். பேயர் டெஸ்ட் அப்படின்றது இது வந்து ஆல்கீன்ஸ், அதாவது டபுள் பாண்ட் அப்படின்றது இருக்கான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பேயர்ஸ் டெஸ்ட். அதே வந்து bromine வாட்டர் வந்து போத் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து வெறும் ஆல்கீன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக.
ஓகே நெக்ஸ்ட் இதுல பேயர்ஸ் டெஸ்ட்ல ரீஏஜென்ட் என்ன அப்படின்னா டைல்யூட் ஆல்கலின் KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் டைல்யூட் ஆல்கலின் KMnO4ன்றது இதோட ரீஏஜென்ட். ஸோ இங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்டுக்கு நம்ம ரீஏஜென்ட் வந்து ஆல்கலின் KMnO4 தானே. ஸோ இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டயோல்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும், 2 OH அப்படின்றது. ஸோ இங்க பாருங்க OH அப்படின்றது இருக்கா, அதுவும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. சேம் டைரக்ஷன்ல இருந்தா இட்ஸ் சின் அடிஷன் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சின் அடிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த ஆல்கலின் KMnO4ன்றது கலர்லெஸ்ஸா மாறுச்சு, இந்த பர்பிள் கலர்ல இருக்க ஒரு காம்பவுண்ட். ஓகேவா? யூஸ்வலா KMnO4 எந்த கலர்ல இருக்கும்? பர்பிள் கலர்ல. இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது கலர்லெஸ்ஸா மாறுச்சு அந்த காம்பவுண்ட் அப்படின்னா தென் இதுல ஆல்கேன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் அ டபுள் பாண்ட். இந்த காம்பவுண்ட் இருந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான், ஆல்கின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்ல பிரவுன் பிரசிபிடேட்டும் சில இதுல ஃபார்ம் பண்ணோம், மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு பிரவுன் பிரசிபிடேட்டும் ஃபார்ம் பண்ணாலுமே நம்ம இதுல ஆல்கின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைன்னா அதுல சிங்கிள் பாண்ட் இருக்கு, சாச்சுரேட்டட்னு சொல்லலாம். இது வர கிளியரா? டன். பக்கா. நான் ரிவைஸ் பண்றேன், மறுபடியும் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னா டாலன்ஸ் டெஸ்ட்மா. டாலன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது வந்து யூஸ்வலா வந்து டெர்மினல் ஆல்கைன்ஸ் இன் தி சென்ஸ் ட்ரிபிள் பாண்ட் இல்ல. ஸோ இந்த டெர்மினல் ஆல்கைன்ஸ் வந்து கண்டுபிடிக்க இந்த டாலன்ஸ் டெஸ்ட். இந்த டாலன்ஸ் டெஸ்ட் என்னன்னா இந்த டெர்மினல் ஆல்கைன்ஸ் கிட்ட வந்து, டெர்மினல்னா என்ன? லாஸ்ட் எட்ஜில் இருக்குது. ஸோ எட்ஜில் இருக்கிற, இப்போ இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, ஆல்கைன்ஸ்னா என்ன? ட்ரிபிள் பாண்ட். இது ட்ரிபிள் பாண்ட். இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு எட்ஜில் வந்து உனக்கு ஒரு ஹெச்ன்றது அட்டாச் ஆயிடுச்சு, ஆசிட் H+ அட்டாச் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் டெர்மினல் ஆல்கைன்ஸ். இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கணும். ஸோ ரியேஜென்ட் என்னன்னா Ag சில்வர் நைட்ரேட், தட் இஸ் AgNO3 அண்ட் NH4 அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இங்க NH4OH அப்படின்றது இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து இங்க ரியேஜென்ட். ஓகேவா? AgNO3 and NH4OH. இது என்ன ஃபார்ம் பண்ணுமா? அம்மோனிக்கல் சில்வர் நைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும்? அம்மோனிக்கல் சில்வர் நைட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது ட்ரிபிள் பாண்டா, இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு டெர்மினல் எட்ஜ்ல வந்து அசிடிக் ஹைட்ரோஜன்ன்றது ஆட் ஆயிருக்கா. ஸோ இது என்ன கொடுக்கும்? இந்த ரியேஜென்ட் இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் பிரசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒயிட் பிரசிபிடேட் ஃபார்ம் பண்றதுதான் இந்த ஓவரால் காம்பவுண்ட் நம்ம சில்வர் அசிட்டிலைட் பிரசிபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டிலைட் பிரசிபிடேட், இத சில்வர் அசிட்டிலைட் precipitate அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா இது ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தென் இது வந்து இட்ஸ் a tolerance set. இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு டெர்மினல் ஆல்கைன்ஸ்ல அசிடிக் H+ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கைன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? bromine water test. ஸோ இங்க பாருங்க, ஸோ மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் bromide water test. bromine water test அப்படின்றது போத் ஆல்கின் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு. பேயர்ஸ் டெஸ்ட்ன்றது only for the double bond. டாலன்ஸ் டெஸ்ட்ன்றது ட்ரிபிள் பாண்டுக்கு. ஆல்கீன் அண்ட் ஆல்கைன்ஸ். புரியுதா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெயிட் இங்க எழுதுறேன் பாருங்க, டபுள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்ட், ரெண்டுத்துக்குமே இது டபுள் பாண்டுக்கு, இது ட்ரிபிள் பாண்டுக்கு. ஓகே, கிளியர்? bromine water testல reagent என்ன? bromine, Br2 and water. இது bromineன்றது யூசுவலா ரெட்டிஷ் எல்லோ, லைக் ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். அது வந்து கலர்லெஸ் ஆச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். பேயர்ஸ் டெஸ்ட்ல என்ன ரியேஜென்ட்? பேயர்ஸ் டெஸ்ட்ல பாருங்க ரியேஜென்ட் என்னன்றது ஆல்கலின் KMnO4. KMnO4ன்றது யூசுவலாவே பர்பிள் கலர்ல இருக்கும். அது நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காம்பவுண்டுக்கு அது கலர்லெஸ்ஸா மாறிடுச்சு, இல்ல பிரவுன் பிரசிபிடேட் ஆஃப் மேங்கனீஸ் டை ஆக்சைடா மாறிடுச்சு அப்படின்னா தென் இட் இஸ் அ டபுள் பாண்ட் ஆல்கீன் இருக்கு. இட்ஸ் அன் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு சொல்லலாம். இதுல என்னமா? தட் இஸ் dilute KMnO4. ஓகே, நெக்ஸ்ட் டாலன்ஸ் டெஸ்ட் மா. ஸோ டாலன்ஸ் டெஸ்ட்ல AgNO3 அண்ட் NH4OH இதுதான் ரியேஜென்ட் மா. இதுல வெறும் Br2 அண்ட் வாட்டர் அண்ட் தென் நம்ம இன்னொன்னு ஆட் பண்ணோம் Br2 + CCl4 அப்படின்ற ஒன்று போலார், இன்னொன்னு நான் போலார். ஓகேவா? கிளியர்? டன். ஸோ இது வர கிளாரிட்டி இருக்கா? ஸோ இது கலர்லெஸ்ஸா, இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கலர்லெஸ்ஸா மாறுச்சுன்னா அன்சாச்சுரேஷன். இதுவும் கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கலர்லெஸ்ஸாவோ இல்ல பிரவுன் பிரசிபிடேட் ஆஃப் மேங்கனீஸ் டை ஆக்சைடா மாறுச்சுனாலும் இட்ஸ் அன் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். AgNO3ன்றது ஒயிட் பிரசிபிடேட்டா மாறும். இது ரெண்டும் கலர்லெஸ் அண்ட் இது வந்து ஒயிட் பிரசிபிடேட்டா
ஃபார்ம் ஆச்சு, ஒயிட் precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா தென் இது ஆல்கைன்ஸ் இருக்கு. டெர்மினல் ஆல்கைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். டெர்மினல் ஆல்கைன்ஸ். டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். டன். வெரி குட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is test for alcohols. ஆல்கஹால் இருக்குல்ல, ஆல்கஹாலுக்கு 3 types of test இருக்கு. ஒன்னு கேன் டெஸ்ட், இன்னொன்னு லியூக்கஸ் டெஸ்ட், இன்னொன்னு விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். கேன் டெஸ்ட், லியூக்கஸ் டெஸ்ட், விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். இந்த மாதிரி 3 டெஸ்ட் இருக்கு. கேன், லியூக்கஸ், விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. உங்களுக்கு இப்போ அன்சாச்சுரேஷன் டெஸ்ட்ன்றது ஞாபகம் இருக்கா? புரோமைன் டெஸ்ட், பேயர்ஸ் டெஸ்ட், டாலரன்ஸ் டெஸ்ட். டன் அண்ட் டெஸ்டட். ஸோ இப்போ கேன் டெஸ்ட் அப்படின்றது இருக்குல்ல, எதுக்கு இந்த டெஸ்ட் பண்றோம்? ஆல்கஹால் இருக்கான்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாம். ஃபர்ஸ்ட் கேன் டெஸ்ட். கேன் டெஸ்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கேனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? செரிக் அம்மோனியம் நைட்ரேட் டெஸ்ட். செரிக் அம்மோனியம் நைட்ரேட் டெஸ்ட். ஃபுல் ஃபார்ம் என்ன? செரிக் அம்மோனியம் நைட்ரேட் டெஸ்ட். ஸோ இந்த கேன் டெஸ்ட் அப்படின்றது இட் வாஸ் கிவன் எதுக்கு? ஆல்கஹால்ஸ் இருக்கான்னு ட்ரீட்மெண்ட் பண்ண. இந்த கேன் டெஸ்டோட ரீஏஜென்ட் என்ன? இந்த செரிக் அம்மோனியம் நைட்ரேட். ஸோ திஸ் இஸ் த செரிக் அம்மோனியம் நைட்ரேட்டோட ஃபார்முலா. செரிக் அம்மோனியம் நைட்ரேட் கேன் டெஸ்ட். So this is the reagent. So இத வந்து நம்ம கேன் டெஸ்ட் இந்த செரிக் அம்மோனியம் நைட்ரேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது ரெட் அப்படின்றது ரெட் கலர்ல மாறுச்சு, ரெட் கலர்ல கன்வெர்ட் ஆச்சு, சேஞ்ச் ஆச்சுன்னா தென் வி கன்ஃபார்ம் இட் ஆஸ் லைக் ஆல்கஹால் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிளியரா? கேன் டெஸ்ட் ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா கேன் டெஸ்ட் அப்படின்றது ஒரு செரிக் அம்மோனியம் டெஸ்ட். இதோட ரியேஜென்ட்டும் என்னன்னா செரிக் அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்றது தான். ஸோ இந்த ரியேஜென்ட் வந்து இங்க ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம ஆட் பண்ணோம். RCOH இருக்குல்ல, ROH இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம ரியேஜென்ட்டை ஆட் பண்ணோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணோம். அது ரெட் கலர்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா தென் இதுல ஆல்கஹால் பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கிளியர்? டன். நெக்ஸ்ட் வந்து லியூக்கஸ் டெஸ்ட். லியூக்கஸ் டெஸ்ட் எதுக்குன்னா ஆல்கஹால்ஸை கண்டுபிடிக்கலாம். எஸ் டன். பட் இதுல பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹாலை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் அது மூணுத்துக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்க்கு டிஃபரன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கதான் வந்து இந்த லியூக்கஸ் டெஸ்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. இதோட ரீஏஜென்ட் என்னன்னா கான்சென்ட்ரேட்டட் HCl அண்ட் ஆன்ஹைட்ரட் ZnCl2. ஆன்ஹைட்ரட் ZnCl2. ஓகேவா? ஸோ தட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் HCl அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ZnCl2 அப்படின்றது ரியேஜென்ட்மா. ஸோ கேன் டெஸ்ட்ல ரியேஜென்ட் என்ன? செரிக் அம்மோனியம் நைட்ரேட்ன்றது அங்க ரியேஜென்ட். அதே லியூக்கஸ்ல ரியேஜென்ட் என்ன? கான்சென்ட்ரேட்டட் HCl பிளஸ் ஆன்ஹைட்ரஸ் ZnCl2. ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ இப்போ ஒரு பிரைமரி அதாவது ஆர் மட்டும் இருந்துச்சு, R1 இல்லை எதுவும் இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி ஆர் மட்டும் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பிரைமரி ஆல்கைன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ இது பிரைமரி, இது வந்து R2 இருக்கா ஸோ செகண்டரி, R3 இருக்கா ஸோ டெர்ஷரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த HCl ZnCl2 ரியேஜென்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா வாட் இட் கிவ்ஸ்? இன்சால்யூபிள் ஆல்கைல் குளோரைட்ஸை கொடுக்கும். ஆல்கைல் குளோரைட்ஸ் வந்து இன்சால்யூபிளா இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பிரைமரியில எந்த ஒரு டர்பிடிட்டியும் இருக்காது அட் ரூம் டெம்பரேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி ஆல்கஹால்ல என்ன இருக்காது? டர்பிடிட்டி அப்படின்றது இருக்காது. டர்பிடிட்டி அப்படின்றது இருக்காது அட் ரூம் டெம்பரேச்சர். வேற செகண்டரி ஆல்கஹால்ல வந்து நம்ம இதே மாதிரி HCl-ம் ZnCl2-ம் ஆட் பண்ணோம்னு வைங்களேன், அப்போ டர்பிடிட்டின்றது ஃபார்ம் ஆகும் ஆஃப்டர் 5 minutes ஆர் ஆஃப்டர் டேக்கிங் ஃபியூ செகண்ட்ஸோ ஃபியூ மினிட்ஸோ எடுத்துக்கோ. நாட் ஓன்லி எக்ஸாக்ட்லி 5 minutesக்கு அப்புறம் இல்ல, ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஓகேவா? ஸோ செகண்டரி ஆல்கஹால் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா டர்பிடிட்டின்றது ஒரு 5 minutes கழிச்சோ கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes கழிச்சோ டர்பிடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா தென் இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால் அப்படின்ட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ஒரு காம்பவுண்ட்ல நம்ம இந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இமீடியட்டா டர்பிடிட்டியை காஸ் பண்ணும். இது எல்லாமே வந்து என்னன்னா ஆல்கைல் குளோரைட் வந்து இன்சால்யூபிளா இருக்கும். சால்யூபிள் ஆகாது, இட்ஸ் an insoluble. கிளியர்? டன். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. பிரைமரிக்கு எந்த ஒரு டர்பிடிட்டியும் இருக்காது, செகண்டரிக்கு ஆஃப்டர் 5 minutes டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், டெர்ஷரிக்கு இமீடியட் டர்பிடிட்டி அப்படின்றது இருக்கும். டர்பிடிட்டி கிளியரா? ரியேஜென்ட்ஸ் ஞாபகம் இருக்குமா? டன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து விக்டர்ஸ் மேயர்ஸ் டெஸ்ட். விக்டர்ஸ் மேயர்ஸ் டெஸ்ட்
இந்த டிஸ்டிங்கிஷ் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ், இதுவும் என்னன்னா ஆல்கஹால்ஸ் பிரைமரி ஆல்கஹால் எது, செகண்டரி ஆல்கஹால் எது, டெர்ஷரி ஆல்கஹால் எதுன்றத டெர்ஸ் பண்றதுக்கு, டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இது பண்ணதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆறு மட்டும் இருக்கா. ஸோ பிரைமரி ஆல்கஹால் இதுல வந்து ஒரு ரெட் precipitate அண்ட் அயோடின் இதை வந்து ஆட் பண்ணும். அதாவது பர்டிகுலர் ஸ்டெப் வைஸ் வந்து சில ரியாக்ஷன்ஸ் நடந்து ஃபைனலா கொடுக்குற கலர் வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க எந்த டிகிரி ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா, எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆல்கஹால்னு சொல்றோம். இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்டுக்கு ரெட் precipitate அண்ட் அயோடின் ஆட் பண்ணோம்னா இட் gives லைக் திஸ். அதுக்கப்புறம் AgNO2 ஆட் பண்ணும், லைக் NH இது வந்து நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா KHO ஓட ரியாக்ட் பண்ணோம்னா பிளட் ரெட், நம்ம கலர் பிளட் கலர் இருக்குல்ல ரெட் கலரா, அந்த கலர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா தென் இதுல வந்து இட்ஸ் அ பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எந்த ரியேஜென்ட் போட்டிருக்காங்கன்றத பாரு. ஃபர்ஸ்ட் திங் காம்பவுண்ட்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது தேவையில்லை, எந்த ரியேஜென்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். மெயினாக வந்து இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் இதுதான் ரியேஜென்ட் அப்படின்றது கொடுத்துட்டோம். பட் இந்த ரியேஜென்ட்ஸ் வந்து சில ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும், மல்டிபிள் ஸ்டெப்ஸ் மூவ் ஆகி ஃபைனலாக ஒரு பிளட் கலர் கொடுக்கும், பிளட் ரெட் கலர் கொடுக்கும். அந்த மாதிரி பிளட் ரெட் கலர் கொடுத்துச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக அங்கே இட்ஸ் அ பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விக்டர்ஸ் மேயர்ஸ் டெஸ்ட், விக்டர்ஸ் மேயர்ஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து எதோட ரியாக்ட் பண்ணணும், I2. ஆமாவா இல்லையா, ரெட் precipitate which is iron, அதுக்கப்புறம் AgNO2, அதுக்கப்புறம் HNO3, ஃபைனலா KOH. ஸோ இங்க பாருங்க I2 ரெட் precipitate, அதுக்கப்புறம் AgNO2 and then HNO2, நெக்ஸ்ட் ஃபைனலா KOH. இது ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கலர் வரும். ஸோ இதோடலாம் ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஃபைனலாக ஒரு கலர் வரும். அது பிளட் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பிரைமரி ஆல்கஹால். அதுவே வந்து செகண்டரி ஆல்கஹால் R2 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதே மாதிரி ரியாக்ட் பண்ண வச்சு ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னா ப்ளூ கலர் வந்துச்சு, ரெட் பிளட் இல்லாமல் ப்ளூ கலர் வந்துச்சுன்னா தென் திஸ் காம்பவுண்ட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். ஓகே, செகண்டரி ஆல்கஹால். அதே வந்து டெர்ஷரிக்கு என்ன, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, கலர் சேஞ்சஸ் இருக்காது, இத்தனை போட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னா தட்ஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ பிரைமரினா என்ன, பிளட் ரெட் கலர் வரும், செகண்டரினா என்ன, ப்ளூ கலர் வரும், டெர்ஷரினா என்ன, எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். கிளியரா, டன், பக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னங்க, தட் இஸ் லிசன் கேர்ஃபுல்லி, டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால்ஸ். இதுக்கு முன்னாடி படிச்சது என்ன, டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன், புரோமைன் வாட்டர் டெஸ்ட், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புரோமைன் வாட்டர் டெஸ்ட், பேயர்ஸ் டெஸ்ட், டாலரன்ஸ் டெஸ்ட், அதோட ரியேஜென்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், தேர்ட் ஒன் வந்து வாட் இஸ் டாலரன்ட் டெஸ்ட்ல வந்து ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். சொல்லியிருக்கேனா சேச்சுரேஷன் டெஸ்ட் பண்றது. நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால்ஸ், ஆல்கஹால்ல வந்து கேன் டெஸ்ட், லியூக்கஸ் டெஸ்ட், விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். கேன் டெஸ்ட் நேம்ல இருக்கு, ஸ்டெரிக் அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்றது ஒரு ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட் ஆட் பண்றச்சு, இந்த ரியேஜென்ட் ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் precipitate மாதிரி ஃபார்ம் ஆச்சு, ரெட் கலர்ல அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுனா தென் இதுல ஆல்கஹால் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே வந்து லியூக்கஸ் டெஸ்ட் என்னன்னா கான்சென்ட்ரேட்டட் HCl-ம் ஆன்ஹைட்ரஸ் வந்து ஆன்ஹைட்ரஸ் ZnCl2 இது ரெண்டுமே வந்து ரியேஜென்ட் இங்க லியூக்கஸ் டெஸ்ட்ல. இது ஆட் பண்றப்போ நல்லா கேட்டுக்கங்க, இந்த லியூக்கஸ் டெஸ்ட்ல இது ஆட் பண்றப்போ எதுக்கு இந்த லியூக்கஸ் டெஸ்ட், இது மட்டும் ஆல்கஹால் இருக்கான்னு தெரிஞ்சுக்க. லியூக்கஸ் டெஸ்டும் விக்டர்ஸ் மேயர்ஸ் டெஸ்டும் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. ஸோ வந்து பிரைமரியா இருந்துச்சு அப்படின்னா நல்லா கேட்டுக்கங்க, லியூக்கஸ் டெஸ்ட்ல வந்து எந்த ஒரு டர்பிடிட்டியும் இல்லை அட் ரூம் டெம்பரேச்சர்னா தட்ஸ் அ பிரைமரி காம்பவுண்ட், பிரைமரி ஆல்கஹால். அதே வந்து ஆஃப்டர் 5 minutes இல்லை ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகுதுன்னா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தென் இட்ஸ் அ செகண்டரி. இமீடியட் டர்பிடிட்டி நம்ம ஆட் பண்ணோன்னே ரியேஜென்ட் இமீடியட் டர்பிடிட்டி வந்துச்சுன்னா இட்ஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால். கிளியரா, லியூக்கஸ் பஹா. நெக்ஸ்ட் வந்து விக்டர் மேயர் டெஸ்ட். விக்டர் மேயர் டெஸ்ட் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வந்து I2 ரெட் precipitate, அதுக்கப்புறம் என்ன AgNO2, அதுக்கப்புறம் HNO2, ஃபைனலா KOH. இது ரியாக்ட் பண்ணி ஒருவேளை ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா பிளட் ரெட் கலர் வந்துச்சுன்னா இட்ஸ் அ பிரைமரி ஆல்கஹால். அதுவே வந்து ப்ளூ கலர் வந்துச்சுன்னா இட்ஸ் அ செகண்டரி ஆல்கஹால். அதுவே வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இங்க பிரைமரி செகண்டரி ஆல்கஹால் என்ன ப்ளூ கலர், டெர்ஷரி ஆல்கஹால் என்ன எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னா
Clear? This is a Victor-Meyer test. Can test, Lucas test, Victor-Meyer test. இதுவரை clarity இருக்கா? Done. Test for first thing என்ன? Test for unsaturation. Test for alcohols. அடுத்து என்ன அப்படின்னா test for phenols மா. Unsaturation முடிஞ்சு alcohol முடிஞ்சு phenolsக்கு test. Phenols இருக்கா present ஆயிருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக test. That is two types. FeCl3 test ஒன்று இருக்கு, azo dye test ஒன்று இருக்கு, bromine water test. நம்ம லைக் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல பார்த்திருக்கோம் unsaturation கண்டுபிடிக்க அந்த மாதிரி bromine water test, FeCl3 test, azo dye test and bromine water test. இந்த மாதிரி 3 tests அப்படின்றது இருக்கு. So first வந்து FeCl3 test மா. It was given by phenols. அதாவது யூசுவலா இந்த FeCl3 test எதுக்கு பண்றோம்? phenols இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக FeCl3 test அப்படின்றத பண்றோம். இதுல reagent என்ன? அதே தான் reagent. இதுல டெஸ்ட்னு போட்டிருக்கோம்ல, அதுதானே reagent. So அது reagent ஒரு காம்பவுண்ட் இருக்கு. So அந்த phenol compound அதுல வந்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது violet கலர்ல ஃபார்ம் ஆச்சு. அந்த reagent ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காம்பவுண்டுக்கு reagent இந்த மாதிரி FeCl3 reagent ஆட் பண்ணதுக்கு அப்புறம் violet கலர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா then it has phenols. so இது இந்த காம்பவுண்ட்ல phenols இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? என்ன கலரு? violet கலர் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் azo dye test மா. azo dye testum எதுக்கு? phenols இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் azo dye test. இந்த azo dye test ஓட reagent என்ன? benzene disonium chloride. This is the formula மைங்க. benzene disonium chloride. benzene disonium chloride. ஓகேவா? clear? so azo dye test given by phenols. இதுல azo dye testல எது reagent? benzene disonium chloride. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ரியாக்ட் பண்ணச்சு இது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைட் போடுறோம்ல, ஸோ இது என்ன ஃபார்ம் ஆகும்? ஆரஞ்சு கலர்ல ஃபார்ம் ஆகும். ஆரஞ்சு கலர் ஃபார்ம் ஆச்சு. அதுவும் வந்து இது எந்த ரியாக்ஷனுங்க? பேரா பொசிஷன்ல. பேரானா என்ன? இது 1 இது 4 இல்ல, ஸோ இந்த 1,4 பொசிஷன்ல ஃபார்ம் ஆகும். ஆரஞ்சு கலர் ஃபினால் இருந்துச்சு, ஃபினால் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல ஃபார்ம் ஆகும். கிளியர்? ஒருவேளை நம்ம அனிலின் அப்படின்றது ஆட் பண்ணியிருந்தோம்னா எல்லோ கலர் ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபர்தராகவும் வரும், நான் சொல்றேன். ஃபெனால் ஆட் பண்ணா ஆரஞ்சு கலர், அனிலின் ஆட் பண்ணா எல்லோ கலர். கிளியரா? azo dye test இதுல மெயின் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது reagent என்ன? பென்சீன் டைசோனியம் குளோரைட். இது ஃபார்முலா இது பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபினால் ஆட் பண்ணோம்னா ஆரஞ்சு கலர், அதே வந்து அனிலின் ஆட் பண்ணோம்னா எல்லோ கலர். நெக்ஸ்ட் வந்து bromine water test. bromine water test இதுவும் வந்து ஃபினால்ஸ் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ bromine வந்து Br2H2O. ஸோ இந்த ஃபினால்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து Br2H2O ஓட ரியாக்ட் பண்ணோம்னா இங்க பாருங்க. ஸோ இங்க bromine OH bromine இதோட அட்டாச் இருக்கு. இப்போ வாட்டர்ன்றது போலார் சால்வெண்ட், CCl4 நான் போலார் சால்வெண்ட். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா that is என்ன ஃபார்ம் பண்ணுது? white precipitate ஃபார்ம் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது first position வந்து OH இருக்கு. first position to second 1,2 இருந்துச்சுன்னா என்ன? இட்ஸ் a para. so 1,2 ortho meta அப்படின்றோம்ல. so 1,2 position and 1,4 position 1,6 position. so the 2,4,6 position tribomophenol வாட்டர்ல இது insoluble. அதாவது insoluble அப்படின்றதுனால white precipitate ஃபார்ம் பண்ணும். bromine water testல reagent என்ன? that is Br2H2O. இது phenol ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 1,2 1,4 1,6 பொசிஷன்ல இருக்கும். என்ன ஃபார்ம் பண்ணும்? ட்ரைப்ரோமோஃபெனால் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ட்ரைப்ரோமோ 1 2 3 bromos இருக்கா? so tribromo OH இருக்கு. so tribomophenol அப்படின்றது ஃபார்ம் ஆகும். insoluble in water, that is white precipitate ஃபார்ம் பண்ணும். so these are the 3 tests that are used to test the phenols. FeCl3 test, azo dye test, bromine water test. okay, clear? so FeCl3 testல என்ன reagent? FeCl3 தான் reagent. ஆமாவா இல்லையா? எஸ். இது இந்த கலர் வந்து ஃபைனலா violet கலர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா ஹென்ஸ் இது phenol தான். நெக்ஸ்ட் azo dye testல என்னன்னா benzene disonium chloride அப்படின்றது reagent. இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் phenol இருந்துச்சு அப்படின்னா then it's a orange color ஃபார்ம் பண்ணும். அதே aniline இருந்துச்சு அப்படின்னா yellow color அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். லாஸ்ட்ல bromine and water இது ரெண்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் இது
கொடுத்ததுக்கப்புறம் இது என்ன ஃபார்ம் பண்ணும்? ட்ரைப்ரோமோஃபினால். ட்ரைப்ரோமோ 3 ப்ரோமோஸ் இருக்கா? ஸோ ட்ரைப்ரோமோஃபினால் அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். அதுவும் 2,4,6th பொசிஷன்ல. இது வந்து இன்சால்யூபிள் வாட்டர்ல அப்படின்றதுனால ஒரு ப்ரைட் precipitate ஃபார்ம் பண்ணும். கிளியரா? டெஸ்ட் ஃபார் ஃபினால்ஸ், FeCl3, azodite test and bromine water test. Test for unsaturation முடிஞ்சு, test for alcohols முடிஞ்சு, phenols முடிஞ்சு. Done and dusted. Next one. Next வந்து test for carbonyls. Carbonylsல இத்தனை டெஸ்ட் இருக்கு. carbonyls இருக்கா, carbonylஸா அப்படின்றதுக்கு. First வந்து Tollens test, Fellings test, Benedict's test, iodoform test, DNP test and NaHCO3. Okay, பாப்போமா? ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாலன்ஸ் டெஸ்ட். டாலன்ஸ் டெஸ்ட் என்னன்னு பார்ப்போமா? இதுக்கு முன்னாடியும் படிச்சிருக்கோம். டாலன்ஸ் டெஸ்ட் அப்படின்னாலே என்ன ரீஏஜென்ட் போடுவோம்? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல பார்த்துருக்கோம் அன்சாச்சுரேஷன்ல AgNO3 and NH4OH அப்படின்றது இட்ஸ் அ ரீஏஜென்ட். இந்த டாலன்ஸ் டெஸ்ட் இங்க எதுக்கு அப்படின்னா ஆல்டிஹைட் இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. கார்பனல்ஸ்னு சொன்னல, ஸோ இந்த ஆல்டிஹைட் இருக்கான்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டாலன்ஸ் டெஸ்ட்ல வந்து இதுக்கு இந்த ரீஏஜென்ட், டாலன்ஸ் ரீஏஜென்ட்னு சொல்லுவோம், AgNO3யும் NH4, இந்த ரீஏஜென்ட்டை ஆட் பண்ணனா இது வந்து சில்வர் மிரர் கலரை ஃபார்ம் பண்ணும். சில்வர் மிரர் கலர். இதுவும் வந்து ஆல்சோ கிவன் பை ஃபார்மிக் ஆசிட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ கிவன் பை ஃபார்மிக் ஆசிட். ஸோ இஃப் ஆல்டிஹைடுன்றது சில்வர் கலர், ஸோ ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா சில்வர் கலர் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லைன்னா தென் இட்ஸ் அ கீட்டோன். யூஸ்வலாக சொல்ல போனால் இது கீட்டோன் ஃபார்ம் ஆகிறது சொல்லாது. இதே இந்த டாலன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது கீட்டோன். இங்க ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா டாலன்ஸ் டெஸ்ட். இந்த டாலன்ஸ் டெஸ்ட் எதுக்கு? ஆல்டிஹைடு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த டாலன்ஸ் டெஸ்ட்ல டாலன்ஸ் ரியேஜென்ட் இருக்குல்ல, AgNO3 and NH4OH, இதை ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆல்டிஹைட்ல இதை ரியாக்ட் பண்ணன்னு வச்சுக்க. இது ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் யூ வில் கெட் சில்வர் மிரர் அப்படின்றது வரும். சில்வர் மிரர் இருந்துச்சுன்னா எஸ் யூ கேன் கன்ஃபார்ம் தட் இதுல ஆல்டிஹைடு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் யூஸ்வலா இந்த டாலன்ஸ் டெஸ்ட் கீட்டோன்ஸை ஃபார்ம் பண்ணாது, கீட்டோன்ஸ் இருக்கிறத சொல்லாது. ஓகேவா? கிளியரா? அண்ட் தென் இன்னொன்னு என்ன அப்படின்னா சில்வர், இந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அண்ட் தென் இது வந்து ஆல்சோ கிவன் பை ஃபார்மிக் ஆசிட். டன். நெக்ஸ்ட் டாலன்ஸ் டெஸ்ட்க்கு அப்புறம் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுக்குன்னா டிஸ்டிங்விஷ் ஆல்டிஹைட்ஸ் ஃப்ரம் மோஸ்ட் கீட்டோன்ஸ் அமாங் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ஆல்டிஹைட்ஸை கீட்டோன்ஸ்க்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இந்த ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து கிவன் பை அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட். இது என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் அப்படின்றது கிவன் பை வாட்? அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட். அண்ட் இட் டஸ் நாட் ஃபார்ம் எனி அரோமேட்டிக் ஆல்டிஹைட் கொடுக்காது, கீட்டோன்ஸை கொடுக்காது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இதோட ரீஏஜென்ட் என்ன ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் அப்படின்னா CuSO4 and NaKT. CuSO4, Cu aqueous CuSO4. ஸோ இதோட இந்த ரியேஜென்ட்டை வச்சு இங்க ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட்டை வச்சு இது பண்ணோம் அப்படின்னா இது ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது Cu2+ வந்து Cu2O இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ரெட் ப்ரௌன் precipitate ஃபார்ம் பண்ணும். இதுவும் வந்து ஆல்சோ கிவன் பை H, which is a formic acid கொடுக்கும். ஓகே, இருக்குன்னு தெரியும். கிளியரா? ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். ஸோ டாலன்ஸ் டெஸ்ட்னா என்ன? AgNO3 and NH4OH. ஓகேவா? ஸோ இது என்ன கொடுக்கும்? இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் சில்வர் மிரரை கொடுக்கும். ஓகேவா? சில்வர் மிரர். செகண்ட் ஒன் என்ன? ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். இதுல வந்து CuSO4 aqueous plus NaKT அப்படின்றது இது ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட் இட் வில் கிவ்? ரெட் பிரவுன் precipitate அப்படின்றது கொடுக்கும். ரெட் பிரவுன் precipitate. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, ஓகே ஃபைன், இது வரை நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் இதை டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த டெஸ்ட்லாம் இருக்கு ஆல்டிஹைடு இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பெனடிக்ஸ் டெஸ்ட்மா. பெனடிக்ஸ் டெஸ்ட் வந்து இட் வாஸ் கிவன் எதுக்காகனா அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு இருக்கான்றதை தெரிஞ்சுக்க தான் இந்த பெனடிக்ஸ் டெஸ்ட். டாலன்ஸ் டெஸ்ட், ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட், பெனடிக்ஸ் டெஸ்ட். இந்த பெனடிக்ஸ் டெஸ்ட்ல வந்து பெனடிக்ஸ் டெஸ்ட்ல வந்து ரீஏஜென்ட் என்னன்னா aqueous CuSO4 and சோடியம் நைட்ரேட் அப்படின்றது ரீஏஜென்ட். சோடியம் நைட்ரேட் அண்ட் aqueous CuSO4. இதுக்கு முன்னாடி இருந்தது aqueous CuSO4 தான், பட் NaKT. இங்க வந்து சோடியம் நைட்ரேட் அப்படின்றது இருக்கு.
ஸோ இதில் வந்து இந்த ஆல்டிஹைடு இருக்கு ஒரு காம்பவுண்ட், அதில் வந்து இந்த CuSO4 இது ரெடியூஸ் பண்ணி இது கொடுக்கும்ல. ஸோ இந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணோம்னா Cu2O ஃபார்ம் பண்ணும். இதுவும் பிரெட் ப்ரௌன் precipitate ஃபார்ம் பண்ணும். இட் ஆல்சோ கிவன் பை ஃபார்மிக் ஆசிட். ஓகே, பெனடிக்ஸ் டெஸ்ட் கிளியரா? ஸோ இது கீட்டோன்ஸை ஃபார்ம் பண்ணாது, கீட்டோன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகாதுன்னு தெரியவும் தெரியாது. டன். ஸோ இது மூணுத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கிவன் பை ஃபார்மிக் ஆசிட். ஸோ இந்த 3 டெஸ்ட், டாலன்ஸ் டெஸ்ட், ஃபெஹ்லிங் டெஸ்ட் அண்ட் பெனடிக்ஸ் டெஸ்ட்ல 3லையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுவுமே உனக்கு கீட்டோன்ஸை கொடுக்காது. அண்ட் மூணுமே வந்து வாட்ஸ் கிவன் பை ஃபார்மிக் ஆசிட். ஆமாவா இல்லையா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் ஃபெஹ்லிங் டெஸ்ட்ல மட்டும் அரோமேட்டிக் ஆல்டிஹைடை கூட கொடுக்காது. அவ்வளோதான். ஓகே, டாலன்ஸ் டெஸ்ட்னா என்ன? AgNO3 வெயிட். ஸோ டாலன்ஸ் டெஸ்ட்னா என்னமா? ரியேஜென்ட் AgNO3 பிளஸ் AgNO3 plus NH4OH. இது என்ன கொடுக்கும் ஃபைனலா? லைக் அந்த என்ன கலர் ஃபார்ம் பண்ணும் பாருங்க, தட் இஸ் சில்வர் மிரர் கலர் இருந்துச்சு அப்படின்னா தென் இட்ஸ் இதுல ஆல்டிஹைடு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபெஹ்லிங்ஸ் டெஸ்ட் இல்ல, ஆமாவா இல்லையா? ஃபெஹ்லிங்ஸ் டெஸ்ட்ல என்ன நடக்கும்னா அக்வியஸ் CuSO4 பிளஸ் NaKT இது இருக்கும், அதாவது ரெட் பிரவுன் precipitate ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எஸ் இதுல இது இருக்கு, ஆல்டிஹைடு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பெனடிக்ஸ் டெஸ்ட்ல என்ன? அதே மாதிரி அக்வியஸ் CuSO4 தான். அலாங் வித் தட் என்ன இருக்கும் இங்க? தட் இஸ் சோடியம் நைட்ரேட் அப்படின்றது இருக்கும். சோடியம் நைட்ரேட் இதுவும் என்ன பண்ணும்? ரெட் பிரவுன் precipitate தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆல்டிஹைடு இருக்கு. ஸோ இது மூணுத்திலுமே கீட்டோன்ஸ் அப்படின்றத கொடுக்காது, ஓகேவா? அலாங் வித் தட் இது வந்து கிவன் பை ஃபார்மிக் ஆசிட், இதுவும் ஃபார்மிக் ஆசிட், இதுவும் ஃபார்மிக் ஆசிட். ஓகே, இந்த செகண்ட் ஒன் மட்டுமே வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை கொடுக்காது, அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸை ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? டன். ஸோ இந்த 3 டெஸ்ட் பக்காவா இப்ப கிளியரா? ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இங்க எழுதியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? டன். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து ஐடோஃபார்ம் டெஸ்ட், DNP டெஸ்ட், NaHCO3 டெஸ்ட். ஐடோஃபார்ம் டெஸ்ட் லிசன். ஸோ இது சேம் பெனடிக்ஸ் டெஸ்ட்ல வந்து ப்ளூ கலர் கொடுத்துச்சுன்னா எந்த ஒரு ஆல்டிஹைடு இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. கிரீன் கலர்ல இருந்துச்சு லோ அமௌண்ட்ல அப்படின்னா கிரீன் கலர், எல்லோ அப்படின்னா மாடரேட் ஆல்டிஹைடு இருக்கு, ஆரஞ்சு பிரிக் ரெட் precipitate இந்த ஸ்ட்ராங் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு. இந்த ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐடோஃபார்ம் டெஸ்ட். ஐடோஃபார்ம் டெஸ்ட்ல யூஸ்வலா என்னன்னா கீட்டோன்ஸ், மித்தேன் கீட்டோன்ஸ் அப்படின்றது இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஐடோஃபார்ம் டெஸ்ட்ல காம்பவுண்ட்ஸ் வித் திஸ் கீட்டோன், மீத்தேன் கீட்டோன். ஸோ இங்க வந்து ஐடோஃபார்ம் ரியேஜென்ட் என்ன ஐடோஃபார்ம்னு இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஐடோஃபார்ம் ஆக்சுவலி CHI3 ஐடோஃபார்ம். ஸோ இங்க வந்து காம்பவுண்ட்ஸ் I2ன்றது இருக்கும், NaOH இஸ் த ரியேஜென்ட். I2 NaOH அப்படின்றது ரியேஜென்ட்மா. இந்த மீத்தேன் கீட்டோனுக்கு when it reacts with I2 and NaOH it forms ஐடோஃபார்ம் along with this இந்த லைக் இந்த மீத்தேன் போயிருதாங்க, சாரி. ஸோ இங்க மீத்தேன் போயிருமா? ஸோ O மைனஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுமா? எஸ். அப்போ எல்லோ precipitate, இந்த ஐடோஃபார்ம்ன்றது எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும். ஹென்ஸ் இந்த எல்லோ precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா இது எஸ் இதுல மீத்தேன் கீட்டோன்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ரியேஜென்ட் போடுறோம், I2 and iodine and NaOH போடுறோம். It gives the yellow precipitate of this idoform. அப்போ hence it has this compound அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஐடோஃபார்ம் டெஸ்ட் ஓகேவா? கிளியரா? என்ன ரியேஜென்ட் இதுல? I2 and NaOH. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஸோ இது பாருங்க, அதே மாதிரி I2 இது பண்ணோம்னா மீத்தேன்ன்றது ரிவர்ஸ். ஓகே, கிளியர்? இந்த OH அப்படின்றது போயிடும், வெறும் O மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் DNP டெஸ்ட். இதை பிராடிஸ் டெஸ்ட்னு கூட சொல்றாங்க. DNP டெஸ்ட்னு சொல்லலாம், ஆர் எல்ஸ் பிராடிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எதுக்குன்னா கார்பனைல் குரூப்ல வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக, டிடெக்ட் பண்றதுக்காக, இன் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இது. ஓகேவா? கிளியர்? ஸோ இதோட ரியேஜென்ட் என்ன அப்படின்னா தட் இஸ் 2,4 dinitrophenyl hydrazine. 2,4 dihydrophenyl hydrazine, DNP சொல்றாங்க. DNP. ஓகே, DNP. So dinitro NP phenyl hydrazine. ஸோ இதை தான் வந்து அசிடிக் மீடியம்ல ரியேஜென்ட் இந்த DNP டெஸ்ட்டுக்கு. ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த DNP லைக் இங்க இருக்குதா, இது NH. ஸோ திஸ் லிசன். ஸோ இது
ஸோ இந்த reagent போட்டோம் அப்படின்னா ஃபைனலி இட் காசஸ் வாட் தட் இஸ் ரெட் ஆர் ஆரஞ்ச் ஆர் எல்லோ precipitate ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி எந்த கலராச்சும் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எஸ் இதில் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். டிஎன்பி டெஸ்ட். டிஎன்பி டெஸ்ட்ல reagent என்னது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட் பிராடிஸ் டெஸ்ட். என்ன சொல்லுவாங்க? பிராடிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிளியரா? பிராடிஸ் டெஸ்ட். டன்? வெரி குட். So, DNP test, Bradis test, used to detect the carbonyl group in aldehydes and ketones. Very good. Done, understood. So, இப்போ ரெண்டு ஐடோஃபார்ம் டெஸ்ட், டிஎன்பி டெஸ்ட். இதுக்கு முன்னாடி கொடுத்த டாலன்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குல்ல? ஸோ இது லைக் இது டாலன்ஸ் டெஸ்ட், ஃபெலிங்ஸ் டெஸ்ட், பெனடிக்ஸ் டெஸ்ட், இது மூணும் கிளியாரிட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடோஃபார்ம் டெஸ்ட், டிஎன்பி டெஸ்ட், NaHCO3 டெஸ்ட். அதை முடிச்சுட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து டிஎன்பி டெஸ்ட், பிராடிஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. NaHCO3 சோடியம் டைகார்பனேட், bicarbonate. So that is NaHCO3 given by carboxylic acids இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. NaHCO3 அப்படின்றது reagent. ஸோ இதில் வந்து இது போட்டோம் அப்படின்னா வாட் இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஒரு பிரிஸ்க் எஃபர்வரன்ஸை கொடுக்கும். கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுனாலே ஒரு பிரிஸ்க் எஃபர்வரன்ஸ் கொடுக்கும். சென்ஸ் இதில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டுக்கு NaHCO3 ஆட் பண்ணோம்னா பிரிஸ்க் எஃபர்வரன்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். NaHCO3. கிளியரா? Done. Pakka. So that is first listen iodoform test and then DNP test and then NaHCO. இது எதுக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கான்றது தெரிஞ்சுக்க. இது எதுக்கு? பிராடிஸ் டெஸ்ட். அதாவது டிடெக்ட்ஸ் த கார்பனைல் குரூப்ஸை டிடெக்ட் பண்ணுது. ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் இருக்கா, இது வந்து கீட்டோன் மீத்தேன் கீட்டோன்ஸ் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க. ஓகே, கிளியரா? ஸோ இங்கே இத்தனை டெஸ்ட்டும் கம்ப்ளீட்டட். ஸோ அதாவது இது வந்து ஐடோஃபார்ம் டெஸ்ட், I2NaOH, இது ரெண்டும் சேர்த்து. எதுக்கு இது? மீத்தேன் கீட்டோன்ஸ் இருக்கா, மீத்தேன் கீட்டோன்ஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே ஃபைன். இந்த NaOH இது ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மீத்தேன் கீட்டோன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகுமா? ஸோ ஃபார்ம் ஆனால் எந்த கலரில் ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஸோ தட் இஸ் எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும். ஐடோஃபார்ம்ன்றது என்னவா ஃபார்ம் ஆகும்? எல்லோ precipitate. ஆமாவா? ஓகே, ஸோ எழுதிடுவோமா? எல்லோ precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா அது எஸ் விதம்ல மீத்தேன் கீட்டோன்ஸ் இருக்கு. டிஎன்பி டெஸ்ட் அந்த reagent தெரியும்ல 2,4 டிஎன்பி அப்படின்ட்டு அந்த reagent ஆட் பண்ணால் யூல் கெட் ரெட்டோ எல்லோவோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு precipitate ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஸோ இந்த அசிடிக் மீடியமில் இந்த 2,4 டிஎன்பி ஆட் பண்ணால் ரெட், ஆரஞ்ச், எல்லோ இந்த precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா தென் இட் இஸ் இதில் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் இருக்குன்றத சொல்லலாம். ஓகே, கிளியர்? ஸோ என்ன? ரெட், ஆரஞ்ச் ஆர் எல்லோ precipitate. நெக்ஸ்ட் பிராடிஸ் டெஸ்ட். இதில் reagent அதே தான், சேம் NaHCO3 தான் reagent. இது எதுக்கு? டு டெஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கா, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு. ஸோ இந்த NaOH நம்ம ஆட் பண்ணுறச்சே இது என்னமா ஃபார்ம் ஆகும் நல்லா பாருங்க. ஸோ NaOH ஆட் பண்ணுறச்சே என்ன ஆகும்? இது தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு ஒரு பிரிஸ்க் எஃபர்வரன்ஸை கொடுக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ இதில் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வர கிளாரிட்டி இருக்கா? திஸ் இஸ் த டெஸ்ட் ஃபார் கார்பனைல்ஸ்க்கு டெஸ்ட்டுமா. டெஸ்ட் ஃபார் கார்பனைல்ஸ், டாலன்ஸ் டெஸ்ட், ஃபெலிங்ஸ் டெஸ்ட் அண்ட் பெனடிக்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் ஞாபகத்தில் இங்கே எழுதியிருக்கேன், என்ன ரியாக்ட் பண்ணணுன்றதும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐடோஃபார்ம் டெஸ்ட், டிஎன்பி டெஸ்ட் அண்ட் NaHCO3 டெஸ்ட். கிளியர்? டன்? சூப்பர். நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன? வாங்க புதுசாக பார்க்கலாம். தட் இஸ் டெஸ்ட் ஃபார் அமைன்ஸ் டெஸ்ட். தட் இஸ் கார்பனைல் டெஸ்ட். நல்லா கேட்டுக்கோங்க. டெஸ்ட் ஃபார் அமைன்ஸ், தட் இஸ் கார்பைல் அமைன் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஆசோடை டெஸ்ட், ஹின்ஸ்பர்க் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்ல ஆசோடை டெஸ்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ அது இங்கே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். கார்பைல் அமைன் டெஸ்ட், ஆசோடை டெஸ்ட், ஹின்ஸ்பர்க் டெஸ்ட். ஸோ கார்பைல் அமைன் டெஸ்ட்டை வந்து ஐசோசைனேட் டெஸ்ட் கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐசோசைனேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட reagent என்னன்னா குளோரோஃபார்ம். தட் இஸ் அங்கே ஐடோஃபார்ம் சொன்னல, சாரி அங்கே ஐடோஃபார்ம் சொல்லியிருக்கேன்னா CHCl3, ICl3 ஆர் CHCl3.
அது ஐடோஃபார்ம் தான். இது குளோரோஃபார்ம். ஸோ இங்க CHCl3 அப்படின்றது குளோரோஃபார்ம் ஆல்கஹால் KOH அண்ட் ஹீட் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் த ரியேஜென்ட். குளோரோஃபார்ம் அண்ட் ஆல்கஹால் KOH. ஓகே, குளோரோஃபார்ம் ஆல்கஹால் KOH. கிளியரா? ஸோ திஸ் இஸ் த ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட்டை வந்து ஒரு கம்பவுண்டுக்கு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேட் ஸ்மெல் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐசோசைனேட்னு சொன்னதுல இந்த மாதிரி ஒரு பேட் கலர், அதாவது பேட் ஸ்மெல் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட் ஸ்மெல் ஃபார்ம் ஆச்சுனாலே வந்து இட்ஸ் அ கார்பைல் அமைன், அதாவது பிரைமரி அமைன் அப்படின்றது இருக்கான்றது, வெறும் பிரைமரி அமைன் இருக்கான்றது டெஸ்ட் பண்றதுலாம் இந்த கார்பைல் அமைன் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கார்பைல் அமைன் டெஸ்ட்ல வந்து ரியேஜென்ட் என்ன? குளோரோஃபார்ம், அதுக்கப்புறம் KOH. குளோரோஃபார்ம் KOH ரெண்டுமே ரியேஜென்ட். இது போட்டதுக்கப்புறம் ஒரு பேட் ஸ்மெல் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இந்த பேட் ஸ்மெல் ஃபார்ம் ஆச்சுனாலே இதுல பிரைமரி அமைன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த குளோரோஃபார்ம் கார்பைல் அமைன்ன்றது வெறும் பிரைமரி அமைன் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் வந்து azodite டெஸ்ட். டு டிடெக்ட் பிரைமரி aromatic amines. பிரைமரி aromatic amines like aniline. அலினின் யூஸ்வலா நான் சொல்லியிருக்கேன் azodite டெஸ்ட்ல ரியேஜென்ட்ன்றது பென்சீன் டைசோடியம் குளோரைடுன்னு தான் அங்கேயும் சொன்னேன். ஆமாவா? இதே ரியேஜென்ட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை ஃபெனால் இருந்துச்சுன்னா அங்க ஆரஞ்சு கலர் ஃபார்ம் ஆச்சா? இங்க வந்து அனிலின் இருக்கு. அனிலின் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. அனிலின் NH2 அனிலின் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. OH பிரசன்ட் ஆயிருந்தா ஃபெனால், NH2 present in the aniline. Aniline present ஆயிருந்துச்சு அப்படின்னா yellow color form ஆகும். This is the azotite test. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. Hinsberg test. Hinsberg test. இது வந்து மூணுமே எல்லாம் பிரைமரி அமைன், செகண்டரி அமைன், டெர்ஷரி அமைன், இது மூணுமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான். இதோட Hinsberg டெஸ்ட்ல ரியேஜென்ட் என்னன்னா பென்சீன் சல்போனைல் குளோரைடு. பாருங்க, this is the compound. பென்சீன் சல்போனைல் குளோரைடு, பென்சீன் சல்போனைல் குளோரைடு. ஸோ இதை வந்து இந்த ஒரு காம்பவுண்டுக்கு ஆட் பண்ணும் இந்த ரியேஜென்ட் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ், அதாவது அலாங் வித் ஆக்வஸ் KOH இட் ஃபார்ம்ஸ் அ சால்யூபிள் ப்ராடக்ட். இது வந்து ஒரு சால்யூபிள் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணும். சால்யூபிள் ஆயிடுச்சுனாலே வந்து என்ன அர்த்தம்? இட்ஸ் எஸ், இதுல வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமைன்ஸ் இருக்கு. பட் அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் வந்து R1 R மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் இட்ஸ் அ பிரைமரி அமைன். இந்த பிரைமரி அமைன்ல வந்து சால்யூபிள் ஆச்சுன்னா தென் இட்ஸ் அ பிரைமரி அமைன். அதே வந்து R2 ரெண்டு R இருக்கா? ஸோ இந்த ரெண்டு R2 இருந்துச்சு, அப்போ ஆக்வியஸ் NaOH போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்சால்யூபிள் ஆச்சு அப்படின்னா தென் இட்ஸ் அ செகண்டரி அமைன். டெர்ஷரி அமைனுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் 1 2 3 R இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி அமைன். அப்போ எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். பிரைமரி அமைன்னா உனக்கு சால்யூபிள் ஆயிரும். எதோட KOH ஆட் பண்றச்சே உனக்கு சால்யூபிள் ஆயிரும். செகண்டரி அமைன் அப்படின்றது NaOH ஆட் பண்றச்சே உனக்கு சால்யூபிள் ஆகாது. அப்போ அது செகண்டரி அமைன். டெர்ஷரி அமைன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. நீ எதை ஆட் பண்ணாலுமே தென் இட் இஸ் a tertiary அமைன். இப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? ஹென்சபர்க். ஸோ கார்பைல் அமைன் எதுக்கு? வெறும் பிரைமரி அமைன். கார்பைல் அமைன் எதுக்கு? பிரைமரி அமைனை மட்டும் சொல்றதுக்கு தான் கார்பைல் அமைன். ஓகே, கார்பைல் அமைன். ஓகே, azodite டெஸ்ட் வந்து எல்லோ கலர் ஃபார்ம் ஆகும் டியூ டு aniline. Hinsberg டெஸ்ட் வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரியை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு டெஸ்ட் வா. டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். மாலிஸ் டெஸ்ட், சென்லாஃப் டெஸ்ட் அண்ட் பிரஃபோர்ட் டெஸ்ட். இது வந்து பெருசா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க என்னன்றது. ஸோ மாலிஷ் டெஸ்ட், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கான்றது தெரிஞ்சுக்க நான் ஜஸ்ட் ஓவராலா சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ரியேஜென்ட் என்னன்னா 1% சொல்யூஷன் ஆஃப் ஆல்ஃபா நாப்தோல் அண்ட் எத்தனால் அப்படின்றது, நாப்தால் அண்ட் எத்தனால் இது ரெண்டுமே கொடுக்கறது தான் ரியேஜென்ட். இதுல கார்போஹைட்ரேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்பிள் அட் தி ஜங்ஷன் கிட்ட ரெண்டு லிக்விட்ஸ்ன்றது பர்பிள் கலர் ரிங்ன்றது ஃபார்ம் பண்ணும். அதே வந்து இந்த லிக்விட்ஸ்ன்றது ரிங்ன்றது ஃபாஸ்டா ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தென் இட்ஸ் அ மோனோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கு. அதே ரிங்ன்றது ரொம்ப ஸ்லோவா ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து டயார் பாலி கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ரியேஜென்ட் என்ன? 1% சொல்யூஷன் ஆஃப் நாப்தால் அண்ட் எத்தனால். ஓகே, நெக்ஸ்ட் செலிவனோஃப் டெஸ்ட். இது வந்து கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டோஸ் கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டோஸை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இந்த செலிவனோஃப் டெஸ்ட். ஸோ இதோட ரியேஜென்ட் என்னன்னா ரெசார்சினால் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் HCl. ஒரு சாம்பிள்ன்றது இது என்ன கொடுக்கும்னா ஃபர்ஃபரலை கொடுக்கும். ஃபர்ஃபரல் அசிடிஃபைட் சாம்பிள் இஸ் அசிடிஃபைட், ஆசிட் போட்டுறா அசிடிஃபைட் டு கிவ் த ஃபர்ஃபரல். ரெசார்சினால் இஸ் ஆடட் அண்ட் the mix is boiled for 2 minutes. மிக்ஸை பாயில் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு வந்து
அசிடிஃபை பண்ணிட்டு ரெசாசினால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் ரெட் கலர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா கீட்டோ ஹெக்ஸோஸ்னு இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து ப்ளூ கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆச்சு பாயில் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா கீட்டோன் பென்டோஸ் இருக்குன்னு. எந்த கலருமே ஃபார்ம் ஆகல அப்படின்னா கண்டினியூ பாயிலிங் ஃபார், அப்போ எந்த கலருமே ஃபார்ம் ஆகலன்னா தென் இட்ல ஆல்டோஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலா இது எதுக்கு இந்த டெஸ்ட் அப்படின்றது ஆல்டோஸ் அண்ட் கீட்டோன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அசிடிஃபை பண்ணிட்டு ரெசாசினால் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா கீட்டோ ஹெக்ஸோஸ் இருக்கு. ப்ளூ கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ளூ கிரீன் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா கீட்டோ பென்டோஸ் இருக்கு. எந்த கலருமே ஃபார்ம் ஆகலனா தென் இட் இஸ் an aldose. கிளியர்? டன். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபோர்ட் டெஸ்ட். இது வந்து மோனோ அண்ட் டைசைக்ரேட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண, டிஸ்டிங்விஷ் பண்ண. ஸோ ரீஏஜென்ட் என்னன்னா CuSO4 அண்ட் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இது வந்து ரீஏஜென்ட். ஸோ இந்த பெர்ஃபோர்ட் டெஸ்ட்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அப்படின்னா பிரிஸ்க் ரெசிப் ரெட் precipitate ஃபார்ம் ஆகும். ஒரே வேளை ஃபாஸ்டா ஃபார்ம் ஆச்சுன்னா இதுல போனோ இருக்கு, மோனோசெக்ரைட்ஸ். அதே வந்து ஸ்லோவா ஃபார்ம் ஆச்சுன்னா டைசைக்ரைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? டன். ஓகே, ஸோ திஸ் இஸ் CuSO4 CH3 carbohydrates brisk red precipitate. Next, test for proteins. ப்ரோட்டீன்ஸ்க்கு டெஸ்ட் பைரேட் டெஸ்ட், நின்ஹைட்ரின் டெஸ்ட். ஸோ இங்க பாருங்க, இது மூணுமே வந்து தட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க. இது வந்து கீட்டோன்ஸ் ஆல்டோஸை டிஃபரன்ஷியேட் பண்ண. இதுவும் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க. இது கீட்டோன்ஸ் ஆல்டோஸை டிஃபரன்ஷியேட் பண்ண, இது மோனோ அண்ட் டைசெக்ரைட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண. நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் டெஸ்ட்ல பயோரெட் டெஸ்ட் அண்ட் நின்ஹைட்ரின் டெஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஓகே, ஸோ பயோரெட் டெஸ்ட்ல வந்து புரோட்டீன் இருக்கான்றது தெரிஞ்சுக்க இதோட ரியேஜென்ட் என்னன்னா NaOH சொல்யூஷன் அண்ட் 1 to 2 drops of CuSO4 சொல்யூஷன். இது ரெண்டுமே. ஸோ இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வயலட் ஆர் பர்பிள் கலர் அப்பியர் ஆச்சு அப்படின்னா தென் இட்ஸ் இதுல புரோட்டீன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். வயலட் ஆர் பர்பிள் கலர். ஓகே, நெக்ஸ்ட் நின்ஹைட்ரின் டெஸ்ட். ஸோ இதுல வந்து அமைனோ குரூப்ஸ், ஃப்ரீ அமைனோ குரூப்ஸ், அமைனோ ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கான்றதை டிடெக்ட் பண்ண நின்ஹைட்ரின். யூஸ்வலா நின்ஹைட்ரின் டெஸ்ட்ல வந்து நின்ஹைட்ரின் அப்படின்றது தான் ரீஏஜென்ட். அந்த நின்ஹைட்ரின் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா ஒரு கெமிக்கல் நின்ஹைட்ரின் சொல்யூஷன், கெமிக்கல் சொல்யூஷன் இருக்கும். அதை அசிட்டோன் ஆர் எத்தனால் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அந்த சொல்யூஷனால அதுல இருந்து ஃபார்ம் ஆகிறது தான் நின்ஹைட்ரின் ரியேஜென்ட். இந்த நின்ஹைட்ரின் ரியேஜென்ட் ஆட் பண்றச்சே ப்ளூ, வயலட் ஆர் பர்பிள் கலர் அப்பியர் ஆச்சுன்னா தென் இது அமைனோ குரூப்ஸ்ன்றது, அமைனோ ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து பைரோட் டெஸ்ட் அண்ட் நின்ஹைட்ரின் டெஸ்ட். பைரோட் டெஸ்ட்ல NaOH அண்ட் சொல்யூஷனும் CuSO4 சொல்யூஷனும், NaOH அண்ட் CuSO4. நின்ஹைட்ரின் டெஸ்ட்ல நின்ஹைட்ரின் ரியேஜென்ட் மட்டும். ஓகே, கிளியர்? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ வர நம்ம எல்லாமே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லைக் எல்லா ஆர்கானிக் டெஸ்ட்டும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஐ ஹோப் திஸ் வில் பி த பெஸ்ட் கிளாஸ் ஃபார் யூ. அண்ட் இதோட நல்லா டிஃப்ரெண்ட்டாக நான் டாபிக்ஸை கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ்.